அப்லோட் பண்ணாதான் தெரியும். சமத்தில் எடுத்து வந்தேம்மா ரெக்கார்ட் பண்ணியப்பா. அன்பின் தாப்பனே, இந்த நல்ல விலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட கரையிறங்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்திலே மகிமைப்படுத்துகிறார் ராஜா. உம்மால் கொடுத்த காரியம் ஒன்றுமில்லப்பா. உம்மால் இல்லாம கொடும், உம்மால் இல்லாம ஆகும். என் தேவ ஆவியோட கரை இறங்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்திலே மகிமைப்படுத்துகிறார் ராஜா. ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே அநேக மறைத்து வெளிப்படுவீராக. சத்தியத்தின் மறுபடியும் சத்தியங்களை விடுதலையாக்கும் என்று சொல்ல தேவன் இந்த வேலை அநேக மறைத்து நடைபெறுகிறார். கர்த்தாவை சொல்லும் அடையாளம் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு. உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொடியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே, நோக்கி எப்படி அதை கூப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக ராஜா. ஒரு விஷயத்தை பரிசுத்தப்படுத்து, அடி நீ மறைத்து பேசு கர்த்தாவே சொல்லு, அடி அதை கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, போதகர் ஜெபம் பண்ணா அது நடக்குது, தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா அது நடக்குது, அது சுகம் கொடுக்க ஒரு ஊழியக்கார சுகம், அதாவது ஹீலிங் பவர் இல்லையா, அந்த கிஃப்டட் உள்ள வரம் பெற்ற ஒரு ஊழியக்கார் அவர் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்குதுன்னா, அவர்கிட்ட போய் நம்ம ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது என்று சொல்லி இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவன் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இங்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதானே எனது அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அந்த நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம். நீதிமான் என்று சொல்லும் போது ஏற்கனவே நான் உங்களுக்கு பலமுறை பிரசங்கித்துள்ளேன். நீதிமானா யாரு? தேவனை விசுவாசிக்கிறவங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க, அவர் ரத்தாலை கழுவப்படுறவங்க, மூன்றாவது
சொல்லுங்க. எத்தனை முறை கேட்குறீங்க? நீதிமான்னா யாரு யாரு? யாரெல்லாம் நீதிமான்? அவங்க கிரியையினாலே அவங்க நீதிமானாக்கப்படுறாங்க. ஆமென். அவங்க செய்கிற கிரியையினால. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இயேசு கிறிஸ்து ஒரு சந்ததியிலிருந்து வராங்க. ஒரு தேவ மனிதனுக்கு உதவி செய்த ஒரு சகோதரி. யார் அந்த சகோதரி? அவங்க நல்லது செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? வேவுக்காரர்களை காப்பாத்தினாங்க. ராகா பெண்ணும் வேசி. அவங்க பேரு ராகா பெண்ணும் வேசி. ஆனா அவங்க கர்த்தரை நம்பினாங்க. உம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை காப்பாத்தினாங்க. அந்த கிரி நிமித்தமாக அவர்கள் நீதிமானாக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அந்த சந்ததி வழிதான் பிறக்கிறார். மத்தேயு புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ராகா என்ற ஒரு பேர் பெற்றிருக்காங்க. ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் ரெக்கார்ட் பைபிள்ல. அப்ப என் அன்பு தேவ ஜனங்களே, ராகாப் என்ற தேசி அவங்க செய்த உதவி நிமித்தம் அவங்க நீதிமானாக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க அந்த வரிசையிலே ஆண்டவர் பிறக்கிறார்னா அவங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற பொழுது ஆண்டவரே அந்த சந்தையில பிறக்கிறார்னா அப்ப விசேஷமானவர்கள் அல்லவா? இங்கே நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த பலனுள்ளதாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலம், வல்லமை, ஆற்றல். இப்போ தண்ணீர் இருக்கு. தண்ணீர்ல என்னென்ன இருக்கு? நன்மைகள் என்னென்ன இருக்கு? இந்த தண்ணியில என்னென்ன நன்மைகள் இருக்கு? என்ன உபயோகப்படுத்துறோம்? எதுக்கு எல்லாம் உபயோகமாகுது? சுத்தமான தண்ணி. வாட்ஸ் தி பெனிஃபிட் ஆஃப் வாட்டர்? வாட் இஸ் யூசேஜ் ஆஃப் வாட்டர்ஸ்? ரத்தத்தை சுத்திகரிக்கும். அது நம்ம தண்ணி குடிக்கும் போது எனர்ஜியா இருக்கும். தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன கிடைக்குது? தாகம் தீர்க்கப்படுது. நீங்க தண்ணி குடிச்சதே இல்லையா? தண்ணினால என்ன தயாரிக்கிறாங்க? மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று ரெக்கார்டிங்ல வந்து எக்கோ அதிகமா அந்த மாதிரி இருந்துச்சு கம்பெனி. அல்லேலூயா. அப்ப பலம், வல்லமை, ஆற்றல். ஒரு மனுஷன் விபத்து ஆயிடுச்சு, அப்படியே மயக்கம் இல்லாதான் அவங்க தண்ணி பிடிக்க அப்படின்னுவாங்க. நம்ம உடம்பு முழுவதும் தண்ணீரால நிறைந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சுமார் குறைந்தபட்சம் 3 to 5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம், எடைக்கு ஏற்றாறு போல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பலம், வல்லமை, ஆற்றல், நீதிமானுடைய ஜெபங்களானது தேவனோடு இணைந்து இந்த உலகத்தில் வல்லமையுள்ள சக்தியாக பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். ஒரு மரம் வளர வேண்டுமானால் ஒரு விதை விதைத்து அதை என்ன செய்வாங்க? தண்ணி தெளிப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அப்ப அந்த ஈரப்பதம் பட்ட உடனேயும் அந்த விதையானது அது வேர் விட்டு முளைத்து எழுப்பி வளரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல ஒரு பூமியில தண்ணி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ,
நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் அந்த அளவுக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. தண்ணீர் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இன்னைக்கு நாம ஜெபிக்கிற ஜெபமானது ஒரு ஜீவ நதியாக பாய்ந்து செல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். உதாரணத்திற்கு ஒரு முட்டை, கோழி அதை அடைக்காக்குது. அடைக்காக்குதான் தன்னுடைய இறக்கைகளை வச்சுட்டு அது மேல மூடிட்டு அப்படியே அடைக்காத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த முட்டை குஞ்சு பொரிக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒவ்வொன்றாக படைத்துக் கொண்டு வருகிறார். வார்த்தையாலே எல்லாவற்றையும் படைக்கிறார். நம்மை தேவனுடைய கருத்தினாலே படைக்கிறார். படைத்து சகல எல்லாவற்றையும் படைத்து அதை ஆளுவதற்கு மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அத்தாரிட்டி கொடுக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள். இப்போ அதை மிஸ்யூஸ் பண்ணி தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பாவத்தின் நிமித்தமாக செய்யக்கூட ஒரு காரியத்தை செஞ்சு இல்லையா, எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, அப்ப நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு ஒரு பவர் இருக்கு. ஆமென். ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஏன் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தவறு செஞ்ச நிமித்தமாக அவர்களின் வேண்டுதல்கள் நிராகரிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவர்களை அனுப்பிவிட்டார். அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய நபர்களுடைய விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் எடுத்துக்கொண்டாராம். அப்ப தேவனோடு உள்ள உறவு, ஐக்கியம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நீதிமான் என்று சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாள் நீதிமான் என்ற கேட்டகரியில இருந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது டபுள் ப்ரமோஷன் ஆயிட்டாரு. எப்படி? இந்த பூமியில் இருக்க வேண்டிய ஆளே இல்லப்பா, நீ எங்க இருக்கணும், என் கூட இருக்க சொன்ன ஆண்டு கூட்டு போயிட்டாரு. ஸோ அந்த தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். ஒருவரை கீழ்ப்பட நிமித்தமாக தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, தள்ளி விட்டுட்டாரு. இட்ஸ் எ ஃபெயிலியர். ஆனால் ஒருவர் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது பிள்ளைகளை பெற்றெடுத்தார். இருப்பினும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஜெபிக்கிறாங்க. நீ குடும்பத்தில் ரிசல்ட் வரக்கூடிய சில காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்ப கணவன் மனைவி ஒன்றாக இருப்பது அவர்களுடைய உபவாச நாட்களே அவர்கள் பிரிந்திருப்பாங்க. ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுதே ஏனோக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அப்ப கணவன் மனைவி என்பது ஒரே மாம்சம் ஒரே சரீரமா இருக்கிறார். அது குற்றம் அல்ல, நீதிமான் தான். ஆனால் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? ஏவாள் கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கண்கள் கலக்கப்பட்டு பாவத்திற்குள்ளாக ஆனார்கள். அதனால நீதிமான் என்ற ஒரு லிஸ்ட்ல என்ன பண்ண முடியல, வர முடியல. அல்லேலூயா. சோ அப்ப இங்க நீதிமான் என்ற லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனோக்கு, அப்புறம் நோவா. நீதிமானம் உத்தமமாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். அப்ப நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் தேவன் பாதுகாத்து இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நீங்க நீதிமானாய் இருக்கும் பொழுது உங்க கிரியை எப்படி இருக்கு? ஆதாம் ஏவாள் செய்த கிரியை எப்படி இருக்கு? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க அனுபவ கிரியை எப்படி இருக்கு? நோவா தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது
அந்த கிரியை எப்படி இருக்கு? இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். ஆதாமும் ஏவாளும் தேவனோடு பேசுகிறார்கள். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்தின் நடுவில் ஒழிஞ்சு கொண்டிருக்கிற. எதுக்கு ஒழிஞ்சு ஒழிய வேண்டிய அவசியம் என்ன? அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய கிரியை எப்படி இருக்கு? பிள்ளைகளை பெற்ற அவருடைய கிரியை எப்படி இருக்கு? அதே பாவப்பட்ட மக்கள் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே நோவாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அங்கு அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டார். அப்ப அவருடைய கிரியை எப்படி இருக்கு? அப்ப இந்த நீதிமான்கள் ஃபெயில் ஆனவங்களுக்கும் பாஸ் ஆனவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க ஜெபம் பண்ணா நடக்கும். கர்த்தர் கேட்பார். நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிற? தேவனோட சஞ்சரிக்க அனுபவம், தேவன் சொல்றத அப்படியே கீழ்ப்படிக்கிற அனுபவம். யார் நீதிமான்? தேவனோட சஞ்சரிக்கிறவங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்க, தேவன் நம்புறவங்க, தேவன் சொல்றத செய்யறாங்க இல்லையா, அவங்கதான் நீதிமான். அப்ப இங்க பார்க்கும் பொழுது அறிக்கையிடுதலை குறிப்பிடாமல் ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுதலை குறிப்பிடுகிறார். விசேஷமாக யாராவது ஒருவர் வியாதிப்பட்டால் சாதாரண விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு கூடி வருவது அவருடைய பொதுவான பழக்கமாக இருக்க வேண்டும். அங்கு ஒரு வெளிப்படையான தன்மையும் அன்பும் புரிந்து கொள்ளுதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் இருந்தால் பொது சாத்தியமாகும். இங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. 14ஆம் வசனம் வாசிங்க, 15ஆம் வசனம் வாசிங்க. யாக்கோபு 14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஆமென். இப்ப 60 கூட இந்த கால்ல விபத்து ஏற்பட்ட அடிப்படை நிமித்தமாக எண்ணெயை போட்டுதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த கால் பின்னி பின்னி பின்னு வலித்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இப்ப எனக்காக எங்க வீட்டம்மா எண்ணெயை பூசி இருக்காங்க. நீங்க எல்லாம் ஜெபம் பண்றீங்க. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஹீல் ஆகும். அப்ப நீங்க யாரு? நீதிமான்கள். யாரு? என் நண்பர் அடிக்கடி பாடுவார் ஒரு பாட்டு. நான் ஒரு ராசியில்லா ராஜா. அவன் வாயை திறந்தாலே நெகட்டிவ் சாங்ஸ் தான் பாடுவோம். அதாவது காமெடியா இருக்கும். பட் இருந்தாலும் சில பேர் வாயை திறந்தாலே நெகட்டிவ் தான். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும். இது முடிச்சுக்கலாம். உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாரை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஒரு இடத்துல ஒருத்தன் வியாதிப்பட்டிருக்காங்களா? நீங்க மூப்பர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள், நீங்க நீதிமானா இருக்கணும். நீதியான கிரியை செய்யணும். வெளியே ஃபுல்லா அநியாயம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னா சுகம் வராது. ஆமென். நீதிமானா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு அநேக நபர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஒரு ஆயிலை கொண்டு வந்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்துதான் ஜெபம் பண்ணுங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தையை அறிக்கை செஞ்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு. ஆண்டவரே, இந்த மகன் சொல்றான், இப்ப நான் மாதிரி ஒரு தவறு பண்ணேன், என்ன பண்ண தெரியல, ரொம்ப குற்றம் உள்ள மனசாட்சியா இருக்கு, குத்திட்டே இருக்கு. ஆண்டு கேளுமா, நான் சொல்லி தவறு, நீ பாவம் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் அர்ப்பணிக்கிறேன், இல்ல பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா. கர்த்தர் பாவங்களை மன்னிப்பார் சொல்லும் பொழுது அந்த மகன் தேவசம் அந்த கதிரை எழுதி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த தேசத்துக்கு அறிக்கை செய்து விட்டு விட இறக்க பெறுவான்.
4ஆம் புத்தகத்தில் 2 நாளாகமும் 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 2 நாளாகமும் 7:14 வாசிங்க. நம்ம சபையில இந்த வசனம் போடப்பட்டிருக்கு நினைக்கிறேன். அங்க இல்ல, உங்க எதுக்குதான் இருக்கு உயர்த்தல. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு சேமத்தை கொடுப்பார். அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். அப்ப அந்த அறிக்கை செய்து விட்டு விடுறீங்களே, இரக்கம் பெற்று அவருடைய ரத்தத்தாலே, சொந்த ரத்தத்தாலே உங்களை கழுவுகிறார், நம்ம நீதிமானாய் மாற்றுகிறார். அப்ப நீதிமானாய் மாற்றப்பட்டு நீ போய் ஜெபம் பண்ண வச்சிருக்கிய, அப்ப உன் ஜெபம் கேட்கப்பட்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக. 1 பேதுரு 2:5 வாசிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூடமாகவும் கட்டப்படுவீர்கள். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். 9ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்க யாரு? அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இயேசுவே அந்த ஒளியா இருக்கிற அந்த ஒளி நமக்குள்ள வருது, நமக்குள்ள வந்து இருள நீக்கப்படுகிறது. இப்ப அந்த மெய்யான ஒளியை நீங்க போய் பிரசங்கிக்கணும். அல்லேலூயா. ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், நம்மளாம் யாரு? ஜெபிக்கிறவங்க, தேவனை துதிக்கிறவங்க, சுவிசேஷம் சொல்றவங்க எல்லாருமே ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறாரா? நீ யாரு? அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய புண்ணியங்களை ஆமென் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஜாதியாயும், எந்த ஜாதி? கீழ் ஜாதி, மேல் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, மண்ணாங்கட்டியே கிடையாது. இந்த பூமியில தேவனுடைய படைப்புல பரிசுத்த ஜாதி மாத்திரமே இருக்கிறது. ஜாதியை சொல்லி பிரிக்காதீங்க, ஜாதியை சொல்லி மட்டம் தட்டாதீங்க, ஜாதியை சொல்லி குலத்தொழிலை செய்ய நினைக்காதீங்க. ஜாதி என்பது அல்ல, மிருகங்களுக்கு மாத்திரமே தேவன் ஜாதி ஜாதியாக படைத்தாரே தவிர மனிதர்களை தேவன் சாயலாகவே படைத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. யாரு கேட்டா பரிசுத்த ஜாதி. ஆமென். சில பேர் ஊர் பேர் கேட்பாங்க. எந்த ஊருக்கு? திருநெல்வேலியாக்கும். ஓ நெஞ்சி திருநெல்வேலியா? எப்படி போகுது? அன்னபதான். அல்லேலூயா. அப்ப யாரு? கோயம்புத்தூர் காக்கும். ஏற்கம் நீ சொல்லுக்கம் நீ. அப்புறம் சில பேர் கேட்பாங்க மெட்ராஸ்ல புள்ளியம் கேட்பேன். என்ன தலை? அல்லேலூயா. இன்னொன்னு இருப்பாங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கும். அவாவா வீட்டுக்கு அவாவா போகணும். கண்டிப்பா ஆத்துல சௌக்கியமா இருக்கணும்.
எப்படி அவங்க ஜாதி கேட்டார் போல ஸ்லாங்க கொண்டு போயிடுறாங்க. இந்த ஸ்லாங் எல்லாம் தமிழ் தான், தமிழை வெவ்வேறு ஸ்டைல்ல பேசுறாங்க. சில பேர் இந்த கேரளா பார்டர்ல இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேரளா ஸ்டைல்ல தமிழ் பேசுவாங்க. நீங்க என்ன மலையாளியோ அப்படின்னு அல்லேலூயா. என்ன கேட்டா நீங்க என்ன தெலுங்குவாரோ? நான் ஒரு வாரம் இல்லை, அல்லேலூயா. எனக்கு வாரம் இல்லை, எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, நேபாள் தெரியாது. நேபாளுக்கு லடிக்கையை கட்டினாலும் நேபாள் பாஷை தெரியாது. இந்திக்கு மாலும் மாமியாருக்கு இந்தி நை மாலும். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், 2 லாங்குவேஜ். ஒன்று தமிழ் தாய்மொழி, இரண்டாவது அந்நிய பாஷை, பரலோக பாஷை, ஹெவன்லி லாங்குவேஜ். பூமியில தமிழும் பரலோகத்துல அந்நிய பாஷையும் பேசுறதுக்கு போதும். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராஜாதி ராஜாவோட பிள்ளை, எனக்கு என்றுமே கவலை என்பதில்லை. இயேசு ராஜாதி ராஜாவோட பிள்ளை, எனக்கு என்றுமே கவலை என்பதில்லை. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆமென். Praise the Lord Jesus. Glory to God. நரேஷ் என்ன மெசேஜ் போட்டு அப்ப நம்ம செய்யக்கூடிய ஜெபம் ஃபோன் பண்ணி வருமானு கேள்வி. ஏமே என்ன இந்த வாய்ஸ் கேட்டு அதை நம்ம சேர்க்கணும். அப்ப என்ன ஜெபம், எப்பேற்பட்ட ஜெபத்தை நம்ம ஜெபிக்கணும் என்பதை நம்ம பார்க்கணும். அநேக நபர்கள் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? எத்தனை பேர் நமக்காக ஜெபிக்கிறோம்? ஓகே, தேசத்துக்காக. தினத்துல செய்தி வந்துட்டே இருக்கு, வெனிசுலால பூமியில் செயற்பட்டு பல கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது சற்று யோசிச்சு பாருங்க. சற்று யோசிச்சு பார்த்தீங்களா என்ன நடக்குது? ஆயிரக்கணக்கான மக்கள் மறுத்து போய் கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனை பேர் இயேசுவை அறிந்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள்? இயேசுவை அறியாத எத்தனை மக்கள் மறுத்து போயிருக்கிறார்கள். அப்ப அந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏதோ அட்வொகேட் சொல்லி போட்டிருக்கு வர சொல்றாங்க. அப்படி சரி, வர சொன்னா இன்ஃபர்மேஷன் கொடு, எங்களை அப்படியே கண்டிப்பாக சொல்ல. இல்லை நரேஷ், நம்ம போயிடலாம், ஃபோன் பண்ணலாம், கிளம்பிடலாம். சரி, ஓகே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ எலியா என்பவன் நம்மை போல பாடுல மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு சுருக்கமாக ஜெபம் பண்ணினான். அப்படியா? இந்த கருத்தாய் ஜெபம் பண்ணினான்.
கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்ப ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. எலியா என்பவர் நம்மை போல பாடுல மனுஷனாய் இருக்கும். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறார்னா 3 வருஷம் மழை பெய்யல. அப்ப அந்த ஜெபம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை நிறுத்துகிறார். கருத்தா ஜெபம் பண்றார். திருப்பியும் ஜெபிக்கிறாரு. 3 வருஷம் 6 மாதம் பூமி மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்றாரு. அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. சோ இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் நம்ம வந்து வர மாதிரி தேவையில்லை. அம்மாயிட்ட பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க. அவங்க நம்பிக்கை அவங்க 2 பேர் அப்ளிகேட் 2 பேர் அப்ளிகேட் இருக்காங்க. கூட போய் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு போது அப்புறம் இவங்களுக்கு ஒரு அம்மா பேசிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி அது அவங்க போகிறதுக்குள்ள அவங்க கண்டிப்பாக எனக்கு தெரியல. என்ன பண்ண இல்லை, அவங்க சைடில் வந்து எல்லாருமே போய் நிற்கிறாங்கல்ல, அப்போ நம்ம சைடில் போய் நிற்கணும்ல. சண்டை போல சமாளம் பண்ணுறது தான். பட் இவ்வளோ கிரிமினலாக லாயெல்லாம் கூட்டு போகிறதுக்கு எதுக்கு, என்ன விஷயம்? கூட்டு போனால் என்ன பண்ண முடியும்? சரி, உன் ஃபோன் எடுத்து வந்தியம்மா? உன் ஃபோன் அதான் கேட்கல. ஃபோன் எடுத்து வந்து தான் கேட்குறேன். இங்கே வந்தால் ஒய்ஃபையில் எல்லாம் கனெக்ட் பண்ணல. சரி, ஓகே. சரி, நான் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். அல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கும் பொழுது அப்ப ஜெபத்தின் வல்லமை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த ஜெபத்தின் வல்லமை எப்படி எலியா ஜெபம் பண்ணாரு? கர்த்தர் கேட்டு மழையை ஸ்டாப் பண்ணா 3 வருஷம் 6 மாசம். எப்படிங்க அது? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணா நடக்குது. இயற்கையே கர்த்தர் நிறுத்தி வைக்கிறாருன்னா இன்றைக்கு அவர் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறாரு. அவர் சொன்னார்னா தேவன் செய்யறாருன்னா பாருங்க. ஆண்டவர் ஒரு நாள் வந்தது, அந்த எலியா என்ன பண்ணிட்டாரு? அக்னியில வந்து புரிந்து போயிட்டாரு. சோ அந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாய் வந்திருக்கிறாங்க. அவங்க நட உட பாவனை பேச்சு எல்லாமே கத்திருக்காங்க. வாசிங்க 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம், நோட் பண்ணிக்கங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம்ல இருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாருங்க. ஜெபத்தின் வல்லமையை குறித்து அநேக வேதாகம உதாரணங்களை
உங்களுக்கு காண்பிக்க முடியும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்களுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மாத்த சொல்றேன். 1 ராஜாக்கள் 17 வாசம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். நான் சொன்னேன், திஸ்பியனாகிய அல்லேலூயா. இந்த திஸ்பியன்னா என்ன தெரியுமா? திஸ்பியனாகிய திஸ்பியன்னா என்ன சொல்லுங்க. அவள் தொழில் என்ன? சொல்லுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங்ல டிஸ்பிளேனா என்ன அதை குறித்து விளக்கம் நான் சொல்றேன். அதுக்குள்ள நீங்க தேடி கண்டுபிடிச்சுன்னா ஓகே. அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ பாருங்க, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றிலே ஒளித்துக் கொண்டிரு சொல்லிட்டு தேவன் வார்த்தை சொல்லிட்டு ஊழியக்காரன் நீ போய் ஒளிஞ்சுக்க அப்படின்ட்டார். ஏன்னா தண்ணினா மேல இருந்து ஆற்று நோக்கி கீழ் திசை நோக்கி தான் வரும். ஸோ ஊழியக்காரனுக்கு போஷம் உண்டு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையும் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றார். ஆகாப் போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமா பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7 தரம் அவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி,
மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றால், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். அல்லேலூயா. ஒரு சின்ன மேகம் தான் அவர் முழங்கால் படித்து ஜெபிக்கும் போது கையளவு மேகம் தான் பெருமழை பொழிந்தது. அல்லேலூயா. கையளவு மேகம் காணுவரே அப்பா உம்மை விடவே மாட்டேன். அல்லேலூயா. பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதில் கேட்டு போட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்கார முழங்கால் படித்து அந்த முழங்கால பலருக்கும் தாழ்த்தி ஜெபிக்கிறார் பாருங்க. 7 தடவை போய் பாரு. ஏன் அந்த 7 தடவை போய் பார்க்க சொல்றாரு? அது ரகசியம் என்ன? ஆராய்ந்து பாருங்க. பார்த்து ஈவினிங்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? 2 கேள்வி. இந்த 7 தடவை நான் போய் பார்க்க சொல்றாரு. வேதாந்தத்தில் எத்தனை இடத்துல 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன நடந்தது? அல்லேலூயா. ஆமென். இதான் உங்களுக்கு இன்னைக்கு டிக்ரேஷன். செய்வீர்களா? படிப்பீர்களா? ஆராய்ச்சி செய்வீர்களா? ஆமென். சோ ஊக்கமான ஜெபம். 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யுது பாருங்க. எலியா போய் ஜெபிக்கிறாரு. கையளவு மேகம்தான் பெருமழையை பெய்ய செய்தார். நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய கல்வி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரவும் என்றவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா செயல்படும் காத்து அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்திலே மையப்படுத்துகிறார். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் பொறுப்பை செய்கிறோமாக பேசு கிறிஸ்துவே இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நடத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து பாஸ்டர் அவர்களை பொறுப்படுத்தி நடத்துவார்கள். ஆமென்.